இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா பெலாக்கா பொரியல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். முதல்ல ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆனதுமே கொஞ்சமா கறிவேப்பில. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த இந்த மாரி பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இத நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பெலாக்காய சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா மூழ்குற அளவுக்கு நல்லா இந்த மாரி டிப் பண்ணி விடுங்க. இப்போ இத நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வேக விடுங்க. அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க. இப்போ பாருங்க 10 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் நல்லா குறைஞ்சு வந்திருக்கு. இவ்வளோ தான் இருக்கு தண்ணி. ஸோ இத மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாரி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு அரைச்ச தேங்காவ சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் வதக்குனாலே போதும். இப்போ பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா செய்யக்கூடிய பெலாக்காய் பொரியல் ரெடி. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.